அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையும் அப்பகுதியில் உள்ள தங்களது கடற்பரப்புகளையும் மீண்டும் திறப்பது தொடர்பில் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவகாரம் சாதகமான திசையில் சென்றாலும் ஒப்பந்தமிட்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு மேலும் கால அவகாசம் தேவை என்று வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. பேச்சுவார்த்தைக்காக ஓமான் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை ஈரான் சென்றதாகவும் இந்த ராஜதந்திர முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான அமெரிக்க குண்டுவீச்சை நிறுத்திய முடிவுடன் ஒத்துப்போனதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய படை தளபதி தலைமையகம் தொடர்ச்சியாக 13 இரவுகளாக இந்த தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனினும் வெள்ளை மாளிகையும் சென்டஸ்கமும் கருத்து கோரியதற்கு பதில் அளிக்கவில்லை எனவும் அது மேலும் தெரிவிக்கின்றது. ஓமான் ஈரான் பேச்சுவார்த்தையை வாஷிங்டன் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமெரிக்க ஒளிபரப்பு நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வருகின்ற போரின் எதிரொலியாக மத்திய கிழக்கில் பதட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஏமனில் செயற்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் செங்கடல் பகுதியில் உள்ள 2 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சவுதியில் ஜிசான் மற்றும் யான்பு நகரங்களில் உள்ள அராம்கோ நிறுவனத்தின் ஆலைகள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா ஜாரி அறிவித்துள்ளார். இதேவேளை ஈரானில் ஹார்மஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து அமெரிக்கா நடத்தி வந்த தொடர் வான்வெளி தாக்குதல்கள் கடந்த 2 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. 2 நாடுகளுக்கும் இடையே சமரச தூதுவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இரு தரப்புகளுக்கும் இடையே நிலவுகின்ற கடுமையான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இதில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த மோதல்கள் தற்போது பிற பிராந்தியங்களுக்கும் பரவி வருகின்ற நிலையில் காஸ்பியன் கடலில் உள்ள ஈரான் கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் மாலுமி ஒருவர் உயிரிழந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இடைக்கும் பொப் ஆல் மாண்டேப் நீரிணை ஹவுதிகள் முடக்கக்கூடும் என்று அச்சம் எழுந்துள்ளது. ஹோர்முஸ் மற்றும் பொப் அல் மண்டேப் ஆகிய 2 முக்கிய பாதைகளும் முடக்கப்பட்டால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தென்சீன கடலில் வியட்நாமைச் சேர்ந்த கோய்னுயன் 18 என்ற சரக்கு கப்பல் மோசமான வானிலை காரணமாக நான்சா தீவுகள் அருகே உள்ள ஜோங்சிங் பாறை பகுதியில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கப்பலில் பயணம் செய்த 62 பேரில் 45 பேர் இதுவரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் மீட்புப் பணிகளில் உடனடியாக உதவி வழங்கிய 45 பேரை காப்பாற்ற உதவிய சீன அரசு மற்றும் அதன் மீட்புக் குழுவினருக்கு வியட்நாம் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஃபாம் து ஹாங் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய 2 நாடுகளின் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்கள் இணைந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் பல ரோந்துகள் கப்பல்கள் மூலம் எஞ்சியவர்களை தேடும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காணாமல் போன மற்றவர்களையும் மீட்பதற்கு 2 நாடுகளும் இணைந்து திறம்பட செயற்படும் என்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தென்சீன பகுதிகள் மற்றும் கொங்கொங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் நவுல் சூறாவளியால் பலத்த காற்று மற்றும் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகளை சீன தேசிய வானிலை மையம் வழங்கி வருவதுடன் நேற்று அதிகாலை 3:50 மணியளவில் குவாங்டாங் கியோசோ பகுதியில் இந்த சூறாவளி கரையை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கரையை கடந்த மிக வலுவான சூறாவளி இது என்றும் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்க்கமைய மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றை வீசிய இந்த சூறாவளி உள்நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலிமைக்கு இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவாங்டாங் மாகாணத்தில் மட்டும் 7,15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதோடு கொங்கொங்கில் பலத்த காற்றினால் கட்டட பலகைகள் சரிந்து வீழ்ந்துள்ளன. இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக கொங்கொங் விமான நிலையத்தில் சுமார் 350 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் கொங்கொங்கில் குறைந்தது 9 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சூறாவளியின் தாக்கம் தாய்வானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் பலத்த மழையை பொழிந்துவிட்டு தற்போது தாய்வான் கடற்பகுதியை விட்டு விலகி சென்றுள்ளது.
அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீதான வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்தால் போர் புவியியல் ரீதியாக மேலும் விரிவடையும் என்று ஈரானின் ராணுவம் நேற்றைய தினம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் வாஷிங்டன் பயணத்திற்கு முன்னதாக ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசு செய்தியாளர்களிடம் ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமினியா கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் மீண்டும் ஒருமுறை ஜியோனிஸ்டுகளின் வஞ்சகத்திற்கு பலியானாலோ அல்லது அவர்களுடன் இணைந்து செயற்பட குறிப்பாக வான்வெளி தாக்குதல்கள் மூலம் போரை தொடர் வலியுறுத்தினாலோ புவியியல் ரீதியாக போர் மேலும் விரிவடையும் என்று தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் கிசான் மற்றும் யான்பப் பகுதிகளில் உள்ள சவுதி அராம்கோ எண்ணெய் வசதிகளை குறிவைத்து நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளனர். இத்தகவலை ஹவுதி அமைப்பின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்காசாரை உறுதிப்படுத்தியுள்ளார். மேற்காசியாவில் ஏற்கனவே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போரின் தீவிரத்தை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கொங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் நோய் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் இதன் மூலம் பல்வேறு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. குறித்த வைரஸ் கொங்கோ மட்டுமின்றி உகாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாட்டிலும் பரவி வருகின்றது. இந்நிலையில் கொங்கோவில் 2536 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் எபோலா வைரஸ் பாதிப்பினால் 1033 பேர் உயிரிழந்ததாக கொங்கோ சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை உகண்டாவில் 20 பேருக்கு எபோலா வைரஸ் உறுதியாகியுள்ள நிலையில் இதில் 2 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடைபெற்ற எல்லையோர மோதலில் 15 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் எல்லையோர பகுதிகளில் நடந்த தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 15 பேர் வரை கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற மோதல் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தற்போதைய இந்த மோதல் நிலைமை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்கு கீழுள்ள ஜிபோரிஜியா பகுதியில் உள்ள முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் 19 பேர் வரையில் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் உக்ரைனிய தரப்பு எந்தவொரு தகவல்களையும் இதுவரையில் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தென்கிழக்கு உக்ரைனிய பகுதியான ஜெபோரியாவில் நடந்த ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் ஷாப்பிங் மால் ஒன்றில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தீயானது ஷாப்பிங் மாலில் 500 சதுர மீட்டர் பரப்பளவு வரை பரவியதில் பலர் காயமடைந்திருப்பதாக பிராந்திய தலைவர் இவான் பெடரோவ் தகவல் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை உக்ரைனின் ஜுமி பிராந்தியத்தில் நடந்த ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் உக்ரைனிய ட்ரோன் சேமிப்பு மற்றும் ஏவுதளத்தை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானிய நிலப்பரப்புகள் மீது அமெரிக்கா மீண்டும் ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்தால் பிராந்திய அளவிலான மோதல்கள் மேலும் புவியியல் ரீதியாக விரிவடையும் என்று ஈரானிய ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை முன்னெடுத்தால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் அவர்களின் நகர்வுகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும் என்று ஈரானிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு வருகை தருகின்ற பட்சத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்று நியூயார்க் நகர மேயர் ஜோக்ரான் மம்தானி விடுத்த அழைப்பிற்கு அமெரிக்க ஜனநாயக கட்சி பிரதிநிதி ரோகண்ணா ஆதரவு தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களை மதித்து குற்றச்சாட்டுகளுக்குள்ளாக்கிக் கொள்ள ஆஸ்திரேலிய பிரதமருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு எருசலேமின் வடகிழக்கே அமைந்துள்ள அர்ராம் நகரில் ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களின் ராணுவ வாகனத்தின் உட்பகுதியில் எரிவாயு கெனிஸ்டர் ஒன்று வெடித்ததாக கூறப்படுகின்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. ராணுவ வாகனத்தினுள் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததை தொடர்ந்து வாகனத்திலிருந்து அடர்ந்த புகை வெளியேறும் காட்சிகள் அக்காணொலியில் பதிவாகியுள்ளன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.